வணக்கம். சினி மினி மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் ஜேர்னலிஸ்டாக பத்திரிகையாளராக நடித்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடித்திருக்கிறார். அப்படி எம்ஜிஆர் பத்திரிகையாளராக ஜேர்னலிஸ்டாக நடித்த திரைப்படத்தினுடைய பெயர் சந்திரோதயம். இந்த திரைப்படம் 1966ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து மக்களின் வரவேற்பை பெரிய அளவில் பெற்றது. இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக நடித்தவர் கலைச்செல்வி ஜெயலலிதா. இந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் சரவணா ஃபிலிம்ஸ். ஜிஎன் வேலுமணி அவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அருமையான பல படங்களை இயக்கி இருக்கக்கூடிய கே சங்கர். இந்த திரைப்படத்தில்தான் சந்திரன் என்ற பெயரை கொண்ட பத்திரிகையாளராக எம்ஜிஆர் நடித்திருந்தார். தினக்கவர்ச்சி என்ற பெயரில் வரக்கூடிய ஒரு நாளிதழில் அவர் செய்தியாளராக நடித்திருந்தார். அவருக்கு பக்க துணையாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் நாகேஷ் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம். ஆழ்வார் என்ற பெயரில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் அந்த பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய ஒரு புகைப்பட கலைஞர் கதாபாத்திரம். அந்த பத்திரிகையின் உரிமையாளராக நடித்திருந்தவர் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் துரியோதனன். மிகப்பெரிய ஜமீன்தாரான பொன்னம்பலம் என்பவரின் மகளாக நடித்திருந்தார் ஜெயலலிதா. தேவி என்ற பெயரில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் திருமணம் நடைபெறுவதற்கு முந்தைய நாளன்று யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டிலிருந்து தப்பித்து விடுகிறாள். எம்ஜிஆர் அந்த பெண்ணை தன்னுடைய வீட்டில் வைத்து காப்பாற்றுகிறார். அதற்கு பிறகு அவர்களுக்கு இடையே நெருக்கமான நட்பு உண்டாகி அது காதலாக மாறுகிறது. படத்தினுடைய பிற்பகுதியில் தான் உயிருக்கு உயிராக நேசித்த தேவி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயலலிதாவை தன்னுடைய வாழ்க்கை துணையாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்படி பெறுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் எம்.ஆர். ராதாவின் விருப்பப்படி எம்ஜிஆர் புதிய ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார். அந்த பத்திரிகையின் பெயர் சந்திரோதயம். சந்திரோதயம் என்ற அந்த பத்திரிகையின் உரிமையாளராகவும் ஆசிரியராகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகிறார். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அவருடைய இசையமைப்பில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய ஒரு பாடல் இந்த திரைப்படத்தில் இடம் பெற்றது. அந்த பாடல் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? புதியதோர் உலகம் செய்வோம். அந்த பாடல்தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் எந்த அளவிற்கு அருமையாக பாடியிருந்தார் என்ற விஷயம் நமக்கு நன்கு தெரியும். அந்த பாடல் படத்தில் மிகவும் விரும்பி ரசிக்கப்பட்டது. மக்கள் அந்த திரைப்பட பாடலை ஆர்வத்துடன் பார்த்தார்கள். அந்த ஒரு பாடலை தவிர அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மீதி பாடல்கள் அனைத்தையும் எழுதியவர் காவிய கவிஞர் வாலி. அந்த திரைப்படத்தில் ஒரு மிகச்சிறந்த பாடல் இடம்பெற்றது. அந்த பாடல் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக என்ற பாடல்தான் அது. அந்த பாடல் பெரிய அளவில் மக்களால் விரும்பி கொண்டாடப்பட்டது. அந்த பாடல் படமாக்கப்பட்ட போது குழந்தைகளுடன் சேர்ந்து மழையில் எம்ஜிஆர் நனைந்து வருவதைப் போல படமாக்க திட்டமிட்டிருந்தார்கள். குழந்தைகளுடன் சேர்ந்து எம்ஜிஆர் நடந்து வருவது என்றால் குளிர்ந்த நீரில் குழந்தைகள் நனைந்து வந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகிவிடும் என்பதை மனதில் நினைத்த எம்ஜிஆர் அந்த பாடல் காட்சி படமாக்கப்படுவதற்கு முன்பே குளிர்ந்த நீரை பயன்படுத்த வேண்டாம், அதற்கு பதிலாக வெந்நீரை பயன்படுத்துங்கள், வெந்நீரில் குழந்தைகள் நடந்து வருவதைப் போல இருக்கட்டும், பச்சை தண்ணீரில் நனைந்து வருவதைப் போல படமாக்க வேண்டாம், குளிர்ந்த நீரில் நனைந்து குழந்தைகள் வந்தால் அவர்களுக்கு காய்ச்சலோ ஜலதோஷமோ பிடித்துவிடும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு அந்த பாடல் காட்சி படமாக்கப்படுவதற்கு முன்பே எம்ஜிஆர்
வெந்நீரை ஏற்பாடு செய்யுங்கள், வெந்நீரில் நனைந்து கொண்டே குழந்தைகள் நடந்து கொண்டு வரட்டும் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால், அந்த குழந்தைகளின் மீது மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எந்த அளவிற்கு அளவற்ற அன்பு பாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல், எங்கிருந்தோ ஆசைகள் என்று வரக்கூடிய அருமையான ஒரு இனிய பாடல். அந்த பாடல் காட்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் கலைச்செல்வி ஜெயலலிதாவும் எந்த அளவிற்கு தங்களையே மறந்து மிகவும் நெருக்கமாக நடித்திருக்கிறார்கள் என்பதை இப்போது கூட அந்த பாடல் எங்காவது இருந்தால் பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இருவரும் எந்த அளவிற்கு இரண்டர கலந்து முழுமையான ஈடுபாட்டுடன் அந்த பாடல் காட்சியில் நடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அழகான எம்ஜிஆர், அழகான ஜெயலலிதா அந்த பாடல் காட்சியில் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும், ரசிக்க முடியும். சந்திரோதயம் ஒரு பெண்ணானது, இந்த பாடலை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் பாடல் அது. இந்த திரைப்பட பாடலை மிகவும் அருமையாக கே. சங்கர் படத்தில் படமாக்கி இருந்தார். இந்த பாடலை நினைக்கும்போது அழகான எம்ஜிஆருடைய உருவம் என்னுடைய மனதில் இப்போது வலம் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல், காசிக்கு போகும் சந்நியாசி, சீர்காழி கோவிந்தராஜனும் டி.எம். சௌந்தரராஜனும் இணைந்து பாடிய அந்த பாடல் படத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. நடிகர் நாகேஷுக்கும் மனோரமாவுக்கும் எம்ஜிஆர் அறிவுரை கூறுவதைப் போல அமைந்த அந்த பாடல் மக்களுடைய வரவேற்பை பெரிய அளவில் இந்த திரைப்படத்தில் பெற்றது. இந்த திரைப்படத்தில் உச்சக்கட்ட காட்சியில் ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டை அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப நாவல்ட்டியாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, டேபிள் லேம்ப் இருக்கு இல்லையா, டேபிள் லேம்ப் இருக்குது. அந்த டேபிள் லேம்ப் அப்படியே உருண்டு அந்த பக்கம் திரும்பி அப்படி இப்படின்ற பேட்டர்னில் இருந்து அந்த மேஜை விளக்கினுடைய ஒளியமைப்பில் அதுலேயே ஒரு ஃபைட் இருந்தால் இப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட நாவல்ட்டியை 1966 பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. எம்ஜிஆருக்கும் எம்என் நம்பியாருக்கும் அந்த ஃபைட்டு, அந்த ஃபைட்டை அந்த அளவிற்கு மாறுபட்ட முறையில் இருக்கும் வண்ணம் இந்த திரைப்படத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். டேபிள் லேம்ப் வெளிச்சத்திலேயே டேபிள் லேம்ப் அப்படியே உருண்டு இந்த பக்கமாக அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு ஒளியிலேயே ஒரு ஃபைட்டு, ஒரு சண்டை காட்சி. ஒரு சண்டை காட்சியை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு அமைப்புடன் படமாக்கப்படுவது அப்படின்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம். கருப்பு வெள்ளையில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இப்படிப்பட்ட ஃபைட்டு 1966 ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த ஃபைட்டு காட்சி இருக்குல்ல, அந்த ஃபைட்டு காட்சியை நேச்சுரல் லைட்டில் டேபிள் லேம்பை மட்டுமே வச்சு எந்த அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு படமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சந்திரோதயம் திரைப்படத்தின் மேலே உங்களுக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே உண்டாகும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்க, கலைச்செல்வி ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்க 1966 திரைக்கு வந்த சந்திரோதயம் திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன்.